2 வருஷமாகவே கனவுங்க அந்த பிளேஸுக்கு போகணுன்ட்டு. அதுவும் 6000 அடி மேலே போய் அந்த சாமியை பார்க்கணும் ஒரு கனவுங்க. 7 மலையை கடந்து சிவனை பார்க்க தாங்க இன்றைக்கி நம்ம போக போகிறோம். எங்கே போக போகிறோம்னா நம்ம வெள்ளிங்கிரி மலைக்கு தாங்க போக போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ நல்லாயிருக்கும். பல கோடி பக்தர்களோட நம்பிக்கையும் நம்ம தென் கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கேயும் தாங்க இன்றைக்கி நம்ம போக போகிறோம். சரி வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கண்ணா அந்த பாதையில் எப்படி இருக்குன்ட்டு கரெக்டாக முன்னாடா இருக்கு. வெள்ளிங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட கஷ்டமாகவே இருக்கும். அடுத்த டைம் வெள்ளிங்கிரி தாங்க போகணும். ட்ரை பண்ணுறோம். இதுவே போக வேண்டியது ஏன்டா. ஆனால் என்ன அந்த வெள்ளிங்கிரி க்ளோஸில் இருக்கிறதுனால முடியலைங்க எங்களால். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதே மாதிரி ட்ரெக் போவோம். நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம் வெள்ளிங்கிரி மலைக்கு போகணும்னு சொல்லி. அது வெள்ளிங்கிரி மலைக்கு போவோம். அடுத்த வருஷம் எங்கடா கவி போகிறோம். வெள்ளிங்கிரி ட்ரை பண்ணுறோம். போக முடியுமான்னு தெரில. நம்ம சிவன் கூப்பிட்டாருன்னா போகலாம். சிவனையை நம்மளை கூப்பிட்டாச்சு, அதனாலவே நம்ம வெள்ளிங்கிரி மலையை நோக்கி கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறோம் வெள்ளிங்கிரிக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரீஸ்குள்ளே இறங்கிட்டோம். எங்கே போக போகிறோம்னா நான் போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பசங்களாம் வந்துட்டானுங்க பாருங்களேன். நம்ம வரணும் கவியர்ஸ் வந்துட்டானுங்க 3 பேர் ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரிப் கிளம்ப போகிறோம். அது எங்கே போக போகிறோம்னா நம்ம வெள்ளிங்கிரி மலைக்கு தாங்க போக போகிறோம். நம்ம கடைசி ஓதி மலை போயிட்டு வந்ததுக்கப்புறமே நம்ம சொல்லியிருப்போம் வெள்ளிங்கிரி மலைக்கு போகலான்னு சொல்லி. அதுதான் நம்ம கிளம்பிட்டோம். வெள்ளிங்கிரி மலை போகிறதால உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் இருக்கா, பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கான். அவனை போய் கூப்பிட்டு அப்படியே போகணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் புதுசு வந்து நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க எடுத்துக்கோங்க. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை அவினாசிலேருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் ஏறியாச்சு. கோயம்புத்தூர் காந்திபுரம் தாங்க போகிறோம். காந்திபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் இருக்குது அவினாசிலேருந்து. நம்ம அப்படியே போயிட்டே இருக்குங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட்டு கோயம்புத்தூர் போய் தாங்க நிற்கும் இந்த பஸ்ஸு. பார்த்தீங்களா, காந்திபுரம் டவுன் பஸ்ஸில் வந்து ரீச் ஆகிட்டேங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி மலைக்கு போகிறக்கு பூண்டி பஸ் தாங்க ஏறணும். பூண்டி பஸ் ஏறதுக்கு நம்ம ஈசா லைனில் போய் வெயிட் பண்ணணும். அப்போ தான் அங்கே தான் பூண்டி பஸ் வரும், அப்படி ஏறிக்கலாம். நாங்கள் போய் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தாங்க பூண்டி பஸ்ஸே வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறோம் வெள்ளிங்கிரிக்கு. காந்திபுரம் டவுன் பஸ்லேருந்து பூண்டி பஸ் ஏறினீங்கன்னா டேரெக்டாக வெள்ளிங்கிரி மலைக்கு அடிவாரத்துலேயே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. இல்லை நீங்கள் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்தீங்கன்னா அங்கேருந்து பூண்டி பஸ் இருக்குது, அதுலேயும் கூட நீங்கள் ஏறிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் வந்துருந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே பஸ் இருக்கும், அப்படியே நம்ம ஏறிக்கலாம். பஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. அதே நீங்கள் டியூலக்ஸ் பஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் சும்மா ஒரு 40 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு. அதனால் நீங்கள் இந்த கவர்மெண்ட் பஸ் பார்த்து ஏறிக்கிங்க. நாங்கள் ஏறோம்ல பச்சை பஸ்ஸு, அந்த மாதிரி ஏறிக்கிங்க. காந்திபுரத்துலேருந்து பூண்டிக்கு சுமார் 40 கிலோமீட்டர் இருக்குது. கொஞ்சம் தூரமாக தாங்க இருக்கும், அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஈசா யோகா மையம் தாண்டி தாங்க ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி தாங்க இந்த வெள்ளிங்கிரி மலையே இருக்குது. அதனால் போகிற வழியில் சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் இது வீடியோவே எடுக்கலை, ஏன்னா பஸ் ஃபுல்லாக ஓவர் க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியலைங்க. டேரெக்டாக அங்கே போய் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வெள்ளிங்கிரி மலையை வந்து ரீச் பண்ணியாச்சு. பசங்க எல்லாம் வந்துட்டானுங்க. இவன் தான் சரணை உங்களுக்கு காமிக்கவே இல்லை. நம்ம டேரெக்டாக அவினாசிலேருந்து விலாகே பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி மலைக்கு வந்துட்டோம். அடிவாரத்தில் தாங்க இருக்கோம். இப்போ அப்படியே போய் சாமி கும்பிட வேண்டியதான். எல்லா பசங்களும் ரெடியாக இருக்கேன் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு. நான் மட்டும் பேக் போடலான்னு எல்லாம் பேக் இருக்குது. சரி வாங்க அப்படியே போயிடலாம். போயிடலாங்க. சரி வாங்க போகலாம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம் நம்ம அடிவாரத்து கோயில் நோக்கி. நீங்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு உங்கள் வண்டியில் வந்திருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே கீழே அடிவாரத்தில் பார்க் பண்ணுறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. அங்கேயே நீங்கள் வண்டியை போய் பார்க் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே டோக்கன் போடுவாங்களான்னு தான் ஒரு டவுட்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து எதுக்கோ கேட்டு பண்ணுங்கள். இதுதாங்க அடிவாரம். இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ள போய் கோயில் இருக்கும். கோயிலை கும்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மலை ஏறிட வேண்டியதான். சரிங்களா, சரியான கூட்டங்க. இங்கே பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. பார்த்துக்கங்க கூட்டம். சேஃப் இல்லை சார். இதுதாங்க வெள்ளிங்கிரி மலையோட என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செருப்பு விட்ற ஒரு பிளேஸ் தேடிட்டு இருந்தோம். அப்படியே செருப்பு விட்டாச்சு. சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு டேட்டை குத்தணும், அதேமாதிரி செயின் கயிறு இந்த மாதிரி எதாவது வாங்கணும்னா நீங்கள் கீழே வாங்கிக்கலாம். நிறைய கடைகள் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. நீங்கள் வெள்ளிங்கிரி மலையிலேருந்து எதாவது பொருள் வாங்கிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே வாங்கிட்டு போய்க்கலாம். இங்கே எல்லாமே கிடைக்கும். செட்டு போட்டிருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா கடையெல்லாம் இருக்குது.
ஃபுல்லாமே கடை தாங்க, எல்லாமே வந்துருக்கு பாருங்கள், ஃபுல்லாக செயின் எல்லாமே வந்துருக்கு. நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, இங்கெல்லாம் மலை ஏறிட்டு வந்து இங்கே நிறைய பேர் கீழே வந்து செட்டுக்கு அங்கே வந்து தூங்குவாங்க. நம்ம அப்படியே இப்போ ஏற வேண்டியதாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி இருக்கும். நம்ம அப்படியே சாமி கும்பிட போகிறோம். சாமியை பார்க்குறக்காக தாங்க நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக நம்ம மலை ஏற வேண்டியதாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்காங்க, போய் கும்பிட்டு அப்படியே நம்ம போயிட வேண்டியதாக. ஃபுல்லாக ஒரு கூட்டமாக இருக்குங்க. எல்லாம் கும்பிட்டு வந்துடுவோம்டா. பூண்டி விநாயகர் அப்படியே கும்பிட்டுங்க ஃபோன்லேயே. அருள்மிகு மனோன்மணி அம்மன் அப்படியே கும்பிட்டுங்க. கனகசபை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதான் அறிவிப்பு பலகையெல்லாம் நல்லா படிச்சுக்கங்க. இதெல்லாம் ரூல்ஸு. 18 வயதுக்கு மேற்பட்ட மற்றும் 60 வயதுக்குள்ளே, 10 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தாங்க ஏறணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் குழந்தைகள் மலையேற அனுமதி கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் உயிரிழந்து ரத்த அழுத்தம், சக்கரை நோய் இவங்கெல்லாம் இருக்கும், ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு திணறல் இவங்கெல்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஏறக்கூடாது. ஏறுனா உயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொறுப்பு கிடையாது, சரிங்களா? அதனால் இதெல்லாம் பார்த்து இருங்க. நாம் அப்படியே இந்த மலை ஏற ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. மலை ஏறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான பொருள்லாம் கீழே இருக்கிற கடையிலே வாங்கிக்கோங்க. மேலே போய் வாங்கலான்ட்டு இருந்தீங்கன்னா மேலே வந்து காசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக கேட்பாங்க. ஏன்னா கீழேருந்து மேலே கொண்டு போகிறாங்களே, அதுக்கு வேண்டிய காசு வந்து ஓவராக கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் கீழேருந்தே வாங்கிக்கோங்க. நீங்கள் 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக வேணும். ஏன்னா போக போக தண்ணி தான் ஓவராக அடிக்கும். அதனால் 3 லிட்டர் தண்ணி, 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி வரைக்குமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் குளுக்கோஸ் பவுடர்லாம் உங்களுக்கு தேவையான வாங்கிக்கோங்க, யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மலைக்கு மேலே கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஃபோனில் பே பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் கையில் காசு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் காசு கொண்டு போய்க்கிங்க. மலைக்கு மேலே கரண்ட்டு கிடையாது. அதனால் உங்கள் ஃபோனில் ஃபுல் சார்ஜர் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. பெண்கள் மலை ஏறுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மேலே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஒன்றுமே கிடையாது. மலை ஏறதுக்கு அடி வாரதுலேருந்து நம்ம அப்படியே மலை ஏற வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வனத்துறை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணிவிட்டு தான் மலை ஏறணும். இதெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்தேன். தீப்பெட்டி, லைட்டர், பீடி, சிகரெட்டு இந்த மாதிரி பாக்கு, புகையில இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராதிங்க மேலே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மலை ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு வந்த பொருளெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏதோ பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கீழே செக் பண்ணுவாங்க. நீங்கள் பாட்டிலில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீழே ஸ்டிக்கர் ஒட்டி 20 ரூபா வாங்கிக்குவாங்க. அந்த பாட்டிலில் வந்து நீங்கள் கீழே இறங்கிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த 20 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க, சரிங்களா? மலை ஏற வேண்டியதாங்க. தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இதில் இவ்வளோ குச்சி இருக்குது. இதில் இருக்கிற ஏதோ ஒரு குச்சி எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். நம்ம வெள்ளிங்கிரி மேலே யார் யார் ஏற போகிறோம்னா, ஃபஸ்ட்டு சரணு, எங்கள் கேங்கில் அமைதியாகவும் இருப்பான். இவனு தாங்க நம்ம இன்றைக்கி மலை ஏற போகிறோம். அடுத்தபடியாக நம்ம வருணம் இருப்பாங்க. வருணை பற்றி உங்களுக்கே தெரியும், நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதனால் கொஞ்சம் பையன் சிரிச்சுட்டே இருப்பான். இன்றைக்கி ஃபன்னாக இருக்குங்க, நீங்களே பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவியரசு கிட்டத்தட்ட கொண்டாரங்கி மலை, கோவை குற்றாலம்லாம் நம்ம கூட சேர்ந்து பூந்து விளையாண்டுருக்கான். உங்களுக்கே தெரியும், பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தபடியாக நான் இந்த பிளேஸெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். அதனால் பொறுத்திருந்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபைனலி நம்ம வெள்ளிங்கிரி மலை பயணத்தை தொடங்கியாச்சு. முதல் மலையே சும்மா செங்குத்தாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு மலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக தான் இங்கே ஏறணும் இந்த மலையை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மலை ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இடம் இருக்குது சைடில். இது மட்டும் யாரும் மறந்துடாதீங்க, இதை போயிட்டு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருக்கும், அதை மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு மறுபடியும் மலையேற ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான்.
ஒரு குகை மாதிரி இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மலையிலேருந்து ஒரு 20 படிக்கட்டு தாண்டிங்கனாலே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:45 ஆகுது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலையிலே கொஞ்சம் தான் ஏறி இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 7 மலை இருக்குது. அப்படியே ஏற வேண்டாமா? கொஞ்சமாக ஃபஸ்ட் மலையில ஏறி இருக்கும். ஃபஸ்ட்டு மலையே நேரலாம். இப்போ தான் கீழே குச்சி இருந்துச்சு, அதில் நல்ல குச்சியாக பார்த்து எடுத்துக்கிட்டோம். அதுமாரி நீங்களும் எடுத்துங்க. 20 ரூபா 30 ரூபா கொட்டு கூட வாங்கலாம். ஆனால் அதெல்லாம் வேணாம், நம்ம கீழே இருக்கிறத எடுத்தாச்சு. புரிஞ்சு முதல் மலை வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மலையும் 7வது மலை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாம் ஈஸி தானம்மா. ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக 12:30 ஏறணும். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. அதனால் அப்படியே உட்காந்துட்டோம். இப்போயே பாருங்களேன், வியூவில் அழகாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு மலை கூட என்ன முடியல. முதல் மலையே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. என்னடா இவ்வளோ செங்குத்தாக இருக்குது, அதனால் ஏற முடியுமா அப்படின்ட்டு கொஞ்சம் உள்ள தோணும். ஆனால் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு ஏறிங்கன்னா நிச்சயமாக ஏறி போயிட்டே இருக்கலாம். வேகமாக ஏற ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே மூச்சு வாங்கும். அதே சமயத்தில் போய் ஏறவே முடியாத மாதிரி ஆயிருங்க. அதனால் கொஞ்சம் மெதுவாக ஏற ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இங்கே தெரியுதா? அதை ஈஸா பிளேஸ் ஃபுல்லாக ஈஸா தான்டா. இங்கே சென்டர் பண்ணி தான் அங்கே சிலையே தெரியும்டா. இப்படி மேலே போனால் நல்லா தெரியும். சரிங்க, அப்படியே நான் கொஞ்சம் நேரம் ஏற அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மலை ஏறாத வீடியோவை எடுக்க முடிய மாட்டேங்குது. மூச்சு வாங்குது, குச்சியும் பிடிக்கணும், அதே சமயத்தில் ஃபோனையும் பிடிக்கணும். சரிவாங்க, அப்படி போகலாம். ஃபஸ்ட்டு மலையில் உட்காந்துருக்கோம். ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பார்க்கு எங்கே உட்காந்துருக்குங்க பசங்களாம் சேர்ந்து. அருமையான வியூ இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே அழகாக உட்காந்துட்டோம். டயர்ட். இன்னும் ஃபஸ்ட்டு மலை கூட இன்னும் ஃபுல்லாக முடியலை. ஆனால் இன்னும் 7 மலை இருக்கு. சரிங்களா, நைட்டே கிளம்புறதா? பஸ் இருக்கா தலை? அப்போ ஈஸியாக போக முடியாது. ஆமாம், இங்கே தங்குனா அவ்வளோதான்டா. அங்கே வர எத்தனை கோட்டம் கீழே. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:07 ஆகுது. நம்ம கரெக்டாக 12:30 கிளம்பணும். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பக்கமாக நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் உட்காந்துருக்கோம். 20 நிமிஷம் ஏறி இருப்போம் மலை. அப்புறம் ஸ்டார்டிங் இப்போ எனர்ஜி காலி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். இங்கே படிகள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, சைடில் தான் இருக்குது. இது கொண்டாடி மலையோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. வந்துச்சு தலை வெள்ளி விநாயகர் அங்கே தெரியுதா? அதுதான் வெள்ளி விநாயகர் கோயில். இந்த ஹைட்டு செம்ம ஹைட்டுங்க. 10 மலை தான் முடிச்சிருக்கோம், முடிக்கல, கொஞ்சம் தூரம் இருக்குது. ஃபைனலி ஃபஸ்ட்டு மலை முடிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மலையில் வந்து பார்த்திங்கன்னா முடிவில் கடையெல்லாம் இருக்குது. உங்களுக்கு எதாவது ஜூஸு அந்த மாதிரி வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது ஃபஸ்ட்டு மலையோட எண்டு. இது வந்துன்னா செகண்ட் மலை ஸ்டார்டிங். அப்போ பசங்க வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் வாங்கியிருக்கானுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த இடத்துல பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் தெரிஞ்சிருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி மலையோட எபிசோட் 1. எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. ரொம்ப நாளாகவே நம்ம இந்த வெள்ளிங்கிரி சீரிஸை வந்து அப்லோட் பண்ணாமல் இருப்போம். ஏன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வரலைங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இருந்துச்சா ஷேர் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம
வெள்ளிங்கிரி மலையோட எபிசோட் 2 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் அது பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன். நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்ருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த சந்திப்போம். டட்டா பபாய். இனி வீடியோவில் ரெகுலராக வரும்னு சொல்லி நம்புவோம். சரிங்க, அடுத்த சந்திப்போம். டட்டா பபாய்.